உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம், அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம், பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம், துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம், குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம், தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம், வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம், இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 32 முதல் 38 வரையிலானவைகள். அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாதவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர்
இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுகமும் உண்டு, சோர்வும் உண்டு. எப்பொழுதுமே சோர்வாக இருக்கின்றவர்களும் இல்லை, எப்பொழுது சுகமாக இருக்கின்றவர்களும் இல்லை. சுகமாக இருக்கின்றவர்கள் சில சமயங்களில் சோர்வடையும் செய்கிறார்கள். சோர்வாக இருக்கின்றவர்கள் சில சமயம் சுகமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். செய்து முடித்த நினைத்த காரியம் முறையாக முடிவு பெறாவிட்டால் நமக்கு சோர்வு ஏற்படலாம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையிலே சோர்வு வரலாம். நமக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்ற போது அவற்றுக்கு தீர்வு காண நம்மால் இயலவில்லையே என்னும் எண்ணம் எழும்போது சோர்வு நம்மை பாதிப்பது உண்டு. உடல் நோய்கள், மனநோய்களால், தீர்க்க முடியாத நோய்களால், பண கஷ்டங்களால், மன கஷ்டங்களால், உறவு கீறல்களால் சோர்வுகள் வருவதுண்டு. பிறராலும் நமக்கு சோர்வு வரும், நம்மாலும் நமக்கு சோர்வு வரும், நம்மால் பிறருக்கும் சோர்வு வரும். பிறரிடமிருந்து எதிர்பார்க்காத உதவி நமக்கு கிடைக்காத போது நமக்கு சோர்வு வரலாம். இயேசு ஊர் ஊராக சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவித்து அற்புதங்கள் பல புரிந்து வந்த அந்த சமயத்திலே திரளான மக்கள் கூடியிருக்கின்றனர். அந்த மக்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள். சோர்ந்து போயிருந்த அந்த மக்களை கண்டபோது இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். பரிவு என்னும் சொல்லுக்கு இரக்கம், அருள், பாசம், அன்புணர்வு போன்ற பல பொருட்கள் உண்டு. மக்கள் சோர்ந்திருக்க முக்கிய காரணம் அவர்களை வழிநடத்தி செல்ல திறமையான தகுதி வாய்ந்த தலைவர்கள் அல்லாமல் போனதுதான். தலைவர்கள்னா வழிகாட்டிகளாக, ஆயர்களாக இருக்கலாம், ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கலாம். இயேசு நம்மை வழிநடத்துகின்ற ஆயராக வந்தார். தம்மை நல்ல ஆயருக்கு ஒப்பிட்ட இயேசு பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஒரு நல்ல ஆயருக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார். திருப்பாடல் 22:100, ஏசாயா 40:11 பார்க்க முடியும். அதுபோலவே யூத சமயத்தில் தலைவர்களாக இருந்தோரை குறிக்கவும் ஆயர் என்னும் உருவகம் பயன்பட்டது. மத்தேயு நற்செய்தி இயேசுவை நல்ல ஆயர் என வேறு 2 இடங்களிலும் அழைக்கிறது. இவ்வாறு நம் ஆயராக வந்த இயேசு நம்மை நல்வழியில் நடத்தி செல்வதோடு நாம் உயிர் வாழ நமக்கு உணவளிப்பார், நம்முடைய பிற தேவைகளையும் நிறைவு செய்வார் என்பது நம் நம்பிக்கை. நல்ல தலைவர்கள் இருந்தால் சமுதாயம் தழைக்கும். திரு அவையில் பொறுப்பு வகிக்கின்ற தலைவர்களும் இயேசுவை போல பரிவுள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். அப்போது அவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நன்முறையில் வழிநடத்தி செல்வர். நம் ஆயராம் இயேசுவை போல மக்களின் நலனை மேம்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிகாட்டிகள், தலைவர்கள், அருள்பணியாளர்கள், ஆயர்கள், அருள் சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, அது திருச்சபையிலோ, சமூகத்திலோ, சமயத்திலோ, அரசியலிலோ இருந்தாலும் சரி, இவர்கள் நீதியை ஒரு பக்கம் எடுத்து சொன்னாலும் ஒரு பக்கம் பரிவும் காட்ட வேண்டியிருக்கிறது. நீதியும் பரிவும் சேர்ந்து போகின்ற பொழுது அங்கே ஒரு மகிழ்வான திரு அவை மலரும், வளரும். அப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட நல்ல வழிகாட்டிகள் நமக்கு இன்றைக்கு தேவை. ஆமென். இறைவா, நாங்கள் நல்வழியில் நடந்து பிறரையும் நல்வழியில் நடத்தி சென்றக்கூடிய அருள்வரங்களை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இறங்கி எமை மன்னியும்
மனம் மறுத்தோ மனம் இறுகி உறைந்து விட்டோ மன்னிக்கும் உமை நினைந்தோ மனம் இறங்கி மன்னியும் மன்னிக்கும் உமை நினைந்தோ மனம் இறங்கி மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் தன்னல குணம் ஏற்றோ தன் பிறர் உறவறுத்தோ தன்னல குணம் ஏற்றோ தன் பிறர் உறவறுத்தோ தந்தை உந்தையை நினைந்தோ தயவாய் மன்னியும் தந்தை உந்தையை நினைந்தோ தயவாய் மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் இயற்கையை தினம் அழித்தோ இகம் தன்னை காயச் செய்தோ இயற்கையை தினம் அழித்தோ இகம் தன்னை காயச் செய்தோ இனியவும் கொடை நினைந்தோ இறையன்பால் மன்னியும் இனியவும் கொடை நினைந்தோ இறையன்பால் மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் இரக்கம் நிறை இறைவா இறங்கி எமை மன்னியும் மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வெற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.